256 ரன்கள் எடுத்திருந்தும் அதிர்ச்சி. ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான இன்றைய போட்டியில் எதிர்பாராத அதிர்ச்சி ரிசல்ட். வரலாறு காணாத முதல் T20 மேட்ச். ஒட்டுமொத்த T20 கிரிக்கெட் வரலாற்றிலும் நம்பர் 1 மேட்சாக மாறிய இன்றைய இந்திய அணியின் மேட்ச். அதாவது நடந்து வரும் T20 உலகக்கோப்பை தொடரில் இன்றைய தினம் இந்திய அணியும் ஜிம்பாப்வே அணியும் மோதியிருந்தது. இந்த உலகக்கோப்பை தொடர் தொடங்கி குரூப் சுற்றுகள் முடிவடைந்து இப்போது சூப்பர் 8 சுற்றுகள் நடைபெற்று வருகிறது. இந்த சூப்பர் 8 சுற்றை பொறுத்தவரையில் இதற்கு முன்பு இந்திய அணி விளையாடிய முதல் போட்டியில் சவுத் ஆப்பிரிக்கா அணியிடம் தோல்வியை தழுவியது இந்திய அணி. இதன் காரணமாக அடுத்த சுற்றுக்கு இந்திய அணி தகுதி பெற வேண்டுமானால் அடுத்தடுத்து இந்த சுற்றில் நடைபெற இருக்கும் 2 போட்டிகளில் ஜிம்பாப்வே மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் அணியை வீழ்த்துவது இந்திய அணிக்கு கட்டாயமாக மாறியது. சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு எதிரான இந்த சூப்பர் 8 சுற்றின் போட்டியில் இந்திய அணி தோல்வியடைந்தது மட்டுமில்லாமல் அதிக ரன் ரேட் வித்தியாசத்திலும் தோல்வியடைந்து விட்டது. இதனால் புள்ளிப்பட்டியலில் இந்திய அணியின் ரன் ரேட் என்பது மிகவும் குறைந்து போனது. ஆக இந்த சூப்பர் 8 சுற்றில் இந்திய அணி அடுத்தடுத்த போட்டிகளில் வெற்றி பெறுவது ஒருபுறம் இருந்தாலும் அதிக ரன் ரேட் வித்தியாசத்திலும் இந்திய அணி வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டது. இந்த சூழலில்தான் இந்த சூப்பர் 8 சுற்றில் இந்திய அணியின் 2வது போட்டியான ஜிம்பாப்வே அணியோடு இன்றைய தினம் மோதியது. இந்த போட்டி மீதான எதிர்பார்ப்பு என்பது மிக மிக அதிகமாகவே இருந்தது. அதற்கு காரணம் இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றுவிடும் என்று ஓரளவுக்கு பெரும்பாலான கிரிக்கெட் ரசிகர்கள் நம்பியிருந்தாலும் கூட அதிக ரன் ரேட் வித்தியாசத்தில் இந்திய அணியால் வெற்றி பெற முடியுமா என்ற கேள்வியும் எழுந்தது. ஆக இத்தகைய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் கேள்விகளுக்கு மத்தியிலும் இன்றைய போட்டி இன்று தொடங்கியது. அப்படி தொடங்கிய இன்றைய போட்டியில் டாஸை வென்ற ஜிம்பாப்வே அணி முதலில் பந்து வீசுவதாக தேர்வு செய்திருந்தது. இந்த முடிவு என்பது ஜிம்பாப்வே அணி எடுத்த தவறான முடிவாகும். ஏனென்றால் ஏற்கனவே இந்த போட்டியில் இந்திய அணி அதிக ரன் ரேட் வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்தில் பேட்டிங் செய்ய களமிறங்கியுள்ளது. ஆகவே இதுபோன்ற போட்டிகளில் அதிக ரன் ரேட் வித்தியாசத்தில் ஒரு அணி வெற்றி பெற வேண்டுமென்றால் முதலில் பேட்டிங் மட்டும் செய்துவிடக்கூடாது. ஆகவே அதை கருத்தில் கொண்டாவது டாஸை வென்ற ஜிம்பாப்வே அணி முதலில் பேட்டிங் செய்வதாக முடிவெடுத்திருக்க வேண்டும். ஆனால் பிச்சின் தன்மை பந்து வீச்சிற்கு சாதகமாக இருந்ததாக கருதியதால் முதலில் பந்து வீசுவதாக முடிவெடுத்திருந்தது ஜிம்பாப்வே அணி. அதனைத் தொடர்ந்து பேட்டிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியை பொறுத்தவரையில் இதுவரையிலும் இந்திய கிரிக்கெட் வரலாற்றில் இல்லாத அளவுக்கான ஒரு உலகமகா அதிரடியை இந்த போட்டியில் இந்திய அணி வெளிப்படுத்தியது. ஆமாங்க, இந்திய அணி பேட்டிங் செய்ய களமிறங்கி ஓப்பனிங் இறங்கிய சஞ்சு சாம்சனும் அபிஷேக் சர்மாவும் சேர்ந்து சூப்பரான அதிரடியை வெளிப்படுத்தினார்கள். ஆனால் வழக்கம் போல நல்ல தொடக்கத்தை பெற்ற சஞ்சு சாம்சன் 24 ரன்கள் எடுத்திருந்த போது இவரது விக்கெட்டை இழந்தார். அதற்கு பிறகு அபிஷேக் சர்மாவோடு ஜோடி சேர்ந்த இசான் கிசான் அதிரடியாக விளையாட இதனால் இந்திய அணியின் ஸ்கோர் என்பது அந்த சமயத்தில் கிடுகிடுவென உயர்ந்தது. இதில் அபிஷேக் சர்மா 4 சிக்சர்கள் 4 பவுண்டரிகளோடு 30 பந்தில் 55 ரன்கள் வரை குவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து அதிரடியாக விளையாடிய இசான் கிசான் 24 பந்தில் 38 ரன்கள் வரை குவித்து கொடுக்க, அதனைத் தொடர்ந்து இந்திய கேப்டன் சூரியகுமார் யாதவும் அதிரடியாக விளையாடி வெறும் 13 பந்தில் 33 ரன்கள் வரை எடுத்திருந்த போது இவரது விக்கெட்டையும் இழந்தார். அதனைத் தொடர்ந்து கடைசியாக களமிறங்கிய நம்ம ஹார்திக் பாண்டியாவும் திலக் வர்மாவும் சேர்ந்து வெறித்தனமான பேட்டிங்கை வெளிப்படுத்தினார்கள். இதில் வெறும் 16 பந்தில் 44 ரன்கள் வரை எடுத்து விக்கெட்டை இழக்காமல் கடைசி வரை களத்தில் நின்றார் திலக் வர்மா. இன்னும் கொஞ்சம் ஓவர்கள் அதிகமாக இவர் பேட்டிங் செய்திருந்தால் கண்டிப்பாக இந்திய அணியின் இன்றைய ஸ்கோர் என்பது 400 ரன்களை கூட தொட்டிருக்கும். அந்தளவுக்கு திலக் வர்மாவும் ஹார்திக் பாண்டியாவும் அதிரடியில் பின்னி பெடல் எடுத்தனர். அதே போல 23 பந்துகளில் அரை சதம் எடுத்து ஓவருக்கு ஓவர் பல சிக்சர்களை பறக்கவிட்டு இந்த போட்டியில் ஆட்டநாயகனாகவே மாறியிருந்தார் ஹார்திக் பாண்டியா. இவரும் இந்த போட்டியில் கடைசி வரை விக்கெட்டை இழக்கவில்லை. இதன் காரணமாக 20 ஓவர்கள் முடிவில் 4 விக்கெட் இழப்புக்கு இந்திய அணி 256 ரன்கள் வரை குவித்திருந்தது. அதாவது இது போன்ற அதிக ரன்களை வழக்கமாக வார்ம் அப் மேட்சுகளில்தான் சில அணிகள் எடுக்கக்கூடும். ஆனால் அதிகாரப்பூர்வ போட்டியில் வெறும் 20 ஓவரில் 256 ரன்கள் என்பது மிகப்பெரிய உலக சாதனை இலக்காகத்தான் பார்க்கப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் நடந்து வரும் இந்த T20 உலகக்கோப்பை தொடரில்
இதுவரை அதிகபட்சமாக எடுத்த ஸ்கோர் என்றால் அது இந்திய அணி எடுத்த இந்த ஸ்கோர் தாங்க. அதாவது இந்த உலகக்கோப்பை தொடரில் கலந்து கொண்ட ஒட்டுமொத்த 20 அணிகளையும் எடுத்துக்கொண்டால் இந்த T20 உலகக்கோப்பை தொடரில் ஒரு அணி எடுத்த அதிகபட்ச ஸ்கோர் என்றால் அது இந்திய அணி இன்றைய போட்டியில் எடுத்த இந்த 256 ரன்கள் தான். அந்தளவுக்கு ஈவிரக்கமே இல்லாமல் கொடூரமான அதிரடியை இந்திய பேட்ஸ்மேன்கள் இந்த போட்டியில் வெளிப்படுத்தியிருந்தனர். இதற்கு மிக முக்கிய காரணம் அதிக ரன் ரேட் வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டிய சூழ்நிலையில்தான் இந்த போட்டியில் இந்திய அணி களமிறங்கியது. ஆகவே அந்த ஒரு இன்டென்ஷன் என்பதை பேட்டிங்கில் இந்திய அணி சூப்பராகவே இன்று காட்டியிருந்தது. அதன் பிறகு இத்தகைய ரன்களை சேசிங் செய்ய களமிறங்கிய ஜிம்பாப்வே அணியை பொறுத்தவரையில் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. இவ்வளவு பெரிய இலக்கை சேசிங் செய்ய வேண்டுமென்றால் அவ்வளவு எளிதான காரியமும் கிடையாது. அதுவும் இந்தியா போன்ற உலகத்தரம் வாய்ந்த பந்து வீச்சுக்கு எதிராக இவ்வளவு பெரிய ரன்களை இந்த உலகில் எந்த ஒரு அணியாலும் சேசிங் செய்ய முடியவே முடியாது. அதுவும் இந்த போட்டி வேறு இந்தியாவில் வைத்து நடைபெறுகிறது. ஆகவே சொந்த மைதானத்தில் இந்திய அணிக்கு எதிராக இவ்வளவு பெரிய இலக்கை இந்த உலகில் எந்த ஒரு அணியாலும் சேசிங் செய்யவே முடியாது. அப்படி இருக்கும்போது கத்துக்குட்டி அணியான ஜிம்பாப்வே அணியால் எப்படிங்க முடியும்? இந்த போட்டியில் ஜிம்பாப்வே அணி ஒரு கட்டத்தில் கடுமையாக போராடி மோசமான தோல்வியை தழுவியிருந்தது. இந்த ஒரு தோல்வி காரணமாக இந்திய அணியின் ரன் ரேட் என்பது இப்போது புள்ளிப்பட்டியலில் வானளவு உயர்ந்துவிட்டது. ஆகவே இனிமேல் ரன் ரேட் பிரச்சனை என்பது இந்திய அணிக்கு கிடையவே கிடையாது. அடுத்த போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணியை வீழ்த்திவிட்டாலே இந்திய அணி அடுத்த சுற்றுக்கு எளிதாக தகுதி பெற்றுவிடும். அது மட்டுமில்லாமல் இவ்வளவு பெரிய பேட்டிங்கை வெளிப்படுத்திவிட்டு அடுத்த போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணியை இந்திய அணி எதிர்கொள்ளும் போது கண்டிப்பாக அது வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு மிகப்பெரிய பதட்டத்தை கொடுக்கும். ஆகவே அந்த ஒரு பதட்டத்தை பயன்படுத்தி இந்திய அணி அந்த போட்டியிலும் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. ஏனென்றால் இந்த போட்டியில் இந்திய அணி அடித்த அடியை வெஸ்ட் இண்டீஸ் அணி வீரர்கள் கண்டிப்பாக ஆர்வமாக தொலைக்காட்சியில் பார்த்து கொண்டிருப்பார்கள். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு பேட்டிங் வரிசையை பார்த்த பிறகு கண்டிப்பாக குழப்பமான மனநிலை என்பது வெஸ்ட் இண்டீஸ் வீரர்களுக்கு உருவாகியிருக்கும். ஏனென்றால் இது போன்ற போட்டிகளில் ஏற்கனவே ஒரு போட்டியில் சம்பந்தப்பட்ட அணி அதிரடியாக விளையாடியிருந்தால் அடுத்த போட்டியில் அந்த அதிரடியாக விளையாடிய அணியை எதிர்கொள்ளும் அணி கண்டிப்பாக ஒரு விதமான பயத்தில்தான் அந்த போட்டியை அணுகும். ஆக அப்படி ஒரு நிலைமைக்கு இப்போது வெஸ்ட் இண்டீஸ் அணியும் தள்ளப்பட்டிருக்கிறது. இதனால் கண்டிப்பாக அடுத்த போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணியை இந்திய அணி எளிதாகவே வீழ்த்துவதற்கு இன்றைய போட்டியில் இந்திய அணியின் பெர்ஃபார்மன்ஸ் என்பது மிகப்பெரிய அளவில் உதவிகரமாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், இந்திய அணியின் இன்றைய போட்டியின் வெற்றியை பற்றியும் இதேபோல அடுத்த போட்டியிலும் வெஸ்ட் இண்டீஸ் அணியை வீழ்த்தி இந்திய அணி அடுத்த சுற்றுக்கு எளிதாக தகுதி பெறுமா என்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க.